ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதைகளை நான் விதைச்சு செடிகளையும் எடுத்து நட்டு வச்சுட்டேன். இது எப்படி நாம் வந்து செலக்ட் பண்ணணும் விதைகளை அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஒரு டீட்டெயில் வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்து சேகரித்த விதைகள் தான். எல்லா விதமான விதைகளும் இருக்குது. கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நான் விலைக்கு வாங்குறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். ரொம்ப புதுசான வெரைட்டியை மட்டும்தான் விலைக்கு வாங்கிக்குவேன். மற்றபடி நம்ம தோட்டத்துலேருந்து விதைகளை எடுத்துக்கலாம். இந்த விதைகள் நாம் செலக்ட் பண்ணும்போது நல்லா பெரிய விதைகளாக இருக்கணும், கனமான விதைகளாக இருக்கணும். சொத்தை விதைகள் வந்து எடுக்கக்கூடாது. சரி, நம்ம எடுத்தோடனே மணலில் போட்டுறக்கூடாது. இதை விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கும் போது தான் நிறைய முளைப்பு திறன் வரும். எல்லா விதைகளுமே முளைக்கக்கூடிய பக்குவம் இருக்குது. இதுக்கு நான் எடுத்துக்கிறது 1 டம்ளர் மழை தண்ணிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பஞ்சகவ்யா எடுத்துக்குவேன். இதை துளி துளியாக எடுத்து ஒவ்வொரு கப்லையும் இந்த மாதிரி விடும்போது விதைகள் நல்லா ஊறி எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் செடிகள் வந்து சூப்பராக நல்லா வளர்ந்து வருதுங்க. இந்த விதைகளை எடுத்து நட்டு வச்ச செடியையும் நான் மாடி தோட்டத்தில் நட்டு வச்சுட்டேங்க.